Hello everyone. Today's word of the day binge. The binge அப்படின்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா குறைவான நேரத்தில் அதிகமாக ஒரு விஷயத்தை செய்கிறோம் அப்படின்னா அதை தான் பிஞ்சுன்னு சொல்கிறோம். முக்கியமாக சாப்பிட்ற விஷயத்தில் வந்து நிறைய சாப்பிட்றாங்க, ஒரு கொஞ்ச நேரத்தில் நிறைய சாப்பிட்றாங்கன்னா அதை பிஞ்ச் ஈட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. கொஞ்ச நேரத்தில் எப்போ பார்த்தாலும் நிறைய டிவி பார்க்குறாங்க அப்படின்னா அதை பிஞ்ச் வாட்சிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்க்கலாம். I was binge eating ice cream till she stopped me. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா நான் அதிகமாக ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டே இருந்தேன், அவள் வந்து என்னையை நிறுத்துகிற வரைக்கும் அப்படின்னு அர்த்தம். நம்ம பாட்டுக்கு ஒரு கிலோ 2 கிலோன்னு நிறைய கிடைக்க சாப்பிட்டுட்டே இருக்கிறோம், ஒரே நேரத்தில் நமக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சாப்பிட்டுட்டே இருக்கிறோம் அப்படின்னா அதை வந்து பிஞ்ச் ஈட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை இந்த காம்படிஷன் டைம்லலாம் அந்த சில பேர் சாப்பிடுவாங்க, நிறைய சாப்பிடுவாங்க, அந்த மாதிரி சாப்பிட்றதையும் பிஞ்ச் ஈட்டிங் அப்படின்னு சொல்லலாம். இப்போ இந்த சென்டென்ஸ்க்கு வந்து அவன் என்னை நிப்பாட்டுற வரைக்கும் நான் ஐஸ்கிரீம் சாப்பிட்டுக்கிட்டே இருந்தேன். I was binge eating till she stopped me. Next one, we binge watched an entire season of Super Singer on Sundays. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமைகளில் நாங்கள் வந்து ஃபுல் டைம் உட்காந்து அந்த ஃபுல் சீசனையும் பார்த்து முடிச்சிருவோம். இப்போ சூப்பர் சிங்கர் இருக்குது அப்படின்னா சூப்பர் சிங்கரோட ஃபுல் சீசனையும் அந்த சண்டே உட்காந்து நாங்கள் பார்த்து முடிப்போம். ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் தொடர்ந்து ஒரே இடமா உட்காந்து பார்த்துக்கிட்டே இருப்போம் அப்படின்லாம் சொல்கிறது தான் வந்து பிஞ்ச் வாட்ச்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ வி பிஞ்ச் வாட்ச்ட் an entire season of Super Singer on Sundays. ஸோ நீங்களும் உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது இந்த மாதிரி அதிகமாக ஒரு விஷயத்த செய்கிறாங்க அப்படின்னா அதை வந்து பிஞ்ச் அப்படின்னு சொல்லலாம். சாப்பிட்றது, டிவி பார்க்குறது அது மட்டும் தான் இல்லை, எந்த ஒரு விஷயமே ரொம்ப அளவுக்கு அதிகமாக செய்கிறோம் அப்படின்னா அதை இந்த பிஞ்ச் அப்படின்ற வார்த்தையை வச்சு நம்ம வந்து சொல்லலாம். And dear ladies, short timeல இங்கிலீஷ் கற்றுக்கணுமா? For details இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். I'll meet you in the next lesson. Thank you. Bye.